செத்துப்பான அந்த பிள்ளையை எலிசா உயிர்ப்பித்தான். இவள் வாழ்க்கையிலே பலவிதமான மேடு பள்ளங்களை சந்தித்தவள், பிள்ளை இழந்தவள், அதாவது வாழ்க்கையிலே பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தவள். இவள் கணவன் இருக்கிறாளா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் ஏற்கனவே பல துன்பங்களை கடந்து வந்தவள். ஒரு நாள் எலிசா தேவமனிதன் சொல்லுகிறான், நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து நீ புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. இந்த வார்த்தை கவனியுங்கள். இந்த வார்த்தை வரும்போது அவளுடைய இருதயம் யோசித்திருக்கும், இது என்ன பைத்தியக்காரத்தனம். யோசித்து பாருங்கள். அவள் கனம் பொருந்தினவள், அவள் சாதாரண ஒரு பெண் அல்ல. 3 வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு வீடு இருந்தது, வயல் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, சொத்துக்கள் இருந்தது. ஆனால் அவளை பார்த்து ஒரு நாளிலே தேவ மனிதன் சொன்னான், அதாவது நீ எழுந்து புறப்பட்டு எங்கேயாவது போய் சஞ்சரி. காரணம் என்னவென்றால் தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது. நான் இங்கே சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். ஒருவேளை உனக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், ஆனால் ஆண்டவர் உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை திட்டமாய் தீர்க்கமாய் அறிந்திருக்கிறார். God knows your future. உன் கடந்த காலத்தின் வேதனைகள், கடந்த காலத்தின் கண்ணீர், கடந்த காலத்தின் காயங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்பட்டு போ. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 2ஆம் வசனத்திலே 2 ராஜாக்கள் 8:2, அந்த ஸ்திரீ எழுந்தாள், தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்தாள். ஆங்கில வேதத்திலே she rose, அவள் எழுந்தாள். அடுத்த வார்த்தை, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்தாள். இங்கே சற்று நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை வரும்போது, தேவனுடைய செய்தி வரும்போது, தேவன் உங்களோடு பேசும்போது உங்களுடைய நிலைமை என்ன? வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எதை நீங்கள் சொல்லுகிறீர்கள்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்தாள். இங்கே நான் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், அந்த ஸ்திரீ உடனே எழுந்தாள். அன்புக்குரியவர்களே, தன் மாமிசத்தோடும் தன் இரத்தத்தோடும் அறிவோடும் யோசனை பண்ணவில்லை. நீங்களும் நானுமாயிருந்தால் என்ன செய்திருப்போம்? அதாவது உறவுகளிடத்திலே, சொந்தங்களிடத்திலே, கணவனிடத்திலே, மனைவியிடத்திலே ஆலோசனை பண்ணியிருப்போம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது, உன் ஏகசுதனும் நேசகுமாரனான ஈசாக்கை எனக்காக மோரியா மலையிலே பலியிட சொன்னபோது அவன் தன் மனைவியோடும் தன் பிள்ளைகளோடும் டிஸ்கஸ் பண்ணவில்லை. ஆண்டவர் நோவாவிடத்திலே பேழையை செய்ய சொல்லும் போது அவன் யாரிடத்திலும் டிஸ்கஸ் பண்ணவில்லை. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், அன்றைக்கு மாத்திரம் நோவா டிஸ்கஸ் பண்ணியிருந்தால் இன்றைக்கு ஒரு பலகை கூட அடித்திருக்க முடியாது என்று சொல்லி ஒரு தேவமனிதன் வேடிக்கையாய் சொன்னார். ஆம் அன்பானவர்களே, சில நேரங்களிலே நாம்